முதல்ல பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷம். மற்ற இசை வெளியீட்டு விழாவை விட இது எனக்கு ரொம்ப பிரத்யேகமான இசை வெளியீட்டு விழா. அதில் முதல் நன்றி லியோனி அண்ணனுக்கு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய ட்ராவல் அவரோட அண்ணனோட பண்ணியிருக்கேன், நிறைய ஃபாரின் ஷோஸ் பண்ணியிருக்கேன். சர்ப்ரைஸாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். பட் நம்ம மாமாட்ட எப்படி சர்ப்ரைஸ்லாம் வைக்கிறது, அதனால் அந்த மாதிரி மாமா 3 மணிக்கு ஃபங்க்ஷன் வரேன்னு சொல்லிட்டாரு. 7:30 மணிக்கு அவருக்கு ட்ரெயின். அப்புறம் உடனே ஒரு டக்குன்னு 7 மணி ஃபங்க்ஷன்ட்டாரு. திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி அக்கா கூப்பிட்டாங்க. இல்லைப்பா 7:30 மணி ட்ரெயின்ப்பா, என்ன ஆகுது? சரி ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ஃபோன் பண்ணி வேணால் விஷ் பண்ணியிருக்கேன்னு. திரும்ப ஒரு 4:30 மணிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு போஸ் வெங்கட்டுடைய இந்த நிகழ்வை நாம் எங்கேயுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால் ட்ரெயினை கேன்சல் பண்ணுறேன், நான் காரில் கூட போய்க்கிறேன், கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சிக்கு வருவேன், சர்ப்ரைஸாக வச்சுரு அப்படின்னு சொன்னார். முதல்ல அதுக்கு அண்ணன் லியோனி எனக்கு பெரிய நன்றி. அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா திரைத்துறையை சார்ந்த எல்லா கலைஞர்களுக்கும், விக்ரமன் சார்கிட்ட நான் சென்னை காதல் பண்ணேன், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பரத் டார்லிங் என்னை முத ஒரு சிங்கராக அவதரித்த அந்த மகான் ஹரிசாய், அவருக்கு ஒரு பெரிய நல்ல கைத்தட்டிடலாம். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு நாளாக ரோபோ சங்கர் இருந்த ஒரு ஆள் இனிமேல் சிங்கர் சங்கராக மாற்றிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த கொடுப்பனை அவருக்கு தான். அதுவும் அந்த ஸ்க்ரீன்லேயே நான் போட சொல்லிட்டேன், இந்த பாடலை அடம்பிடித்து பாடியவர் ரோபோ சங்கர் போடுங்கன்னு சொல்லிட்டேன். அதனால் அப்படி தான் வரும். அதுக்கு இசையமைப்பாளருக்கு பெரிய நன்றி. அப்புறம் மாமா போஸ் வெங்கட், அவர் ஃபேமிலிக்கு என் ஃபேமிலிக்கு என்ன ரிலேஷன்ஷிப், என்ன ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக அவர் முதல்ல ஊரில் ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து சென்னைக்கு வரும்போது ஒரு இயக்குனர் ஆகணும் அப்படின்னு தான் அவருக்கு ஆசை. பட் டைரக்டர் ஆக முடியாமல் நடிகராகி, அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி இந்த ஒரு 18 வருஷம் ட்ராவலிங்கில் பயங்கர ஸ்ட்ரகிள். அதை தாண்டி தன்னுடைய என்ன தொழில், நம்ம முத என்ன வேலை பார்த்தோம், ஒரு ஆட்டோ டிரைவருடைய கஷ்ட நஷ்டம் என்ன, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன, அதை மையப்படுத்தி தான் முதல் படம் பண்ணணும்னு சொல்லி அதே படத்தை பண்ணியிருக்காருன்னா அதுக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ அவருடைய முதல் படம் கண்டிப்பாக இது மிகப்பெரிய வெற்றி. என் வீட்டில் எந்த டிசிஷன் எடுத்தாலுமே அவரை கேட்காம, அவங்க வீட்டில் கேட்காம எடுக்கவே மாட்டாங்க. நான் முத வாடகை வீட்டில் இருக்கும்போது ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். உடனே என் வீட்டில் 2ஆம் உலக போரின் கடைசி குண்டு எங்கம்மா இருக்க, பின்னாடி தான் இருக்கியா, பயந்துட்டேன். பைக்கா என்னத்துக்கு, ஆட்டோவில் போக வேண்டியதான், ப்ரோக்ராம் கொண்டு அந்த பைக் என்ன. உடனே அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃபோன் அவங்க அண்ணனு தான், அண்ணா ஒரு பைக் வேணும்னு கேட்குறாருண்ணா, என்னென்ன பண்ணுறது? இல்லைம்மா வாங்கி கொடு, வாங்கினான்னா கண்டிப்பாக அந்த பைக்கு மூலயமா அவன் 500 ரூபா சம்பளம் வாங்குறான்னா 800 ரூபா சம்பளம் வாங்குவான். அந்த காசு அவனுக்கு அந்த டியூ கட்டிடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓகே, பைக் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் யாரு, மை சகோ, மை ஸ்வீட் ஹார்ட், மை டார்லிங், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சகோ. மக்கள் செல்வன் வந்தாலே அந்த இடத்துல அழகு தான். ஸோ பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். உடனே அங்கே ஃபோனு பைக் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் அந்த வீட்டிலேருந்து இல்லைம்மா நம்ம ஒரு 500 ரூபா வாடகைக்கு இருக்கோமே, ஒரு 4000 ரூபா வாடகைக்கு வீடு வருது, அங்கே போகலாம். 4000 ரூபா மாதம் வாடகைக்கு எடுத்தோம் என்ன. உடனே ஃபோனு, ஏங்க என்னென்ன இப்படி 4000 ரூபா வாடகைன்னா மாதம் 4000 ரூபா வண்டிக்கு டியூ என்னென்ன கட்டுறதுக்கு, வீடு இந்த வீடை விட்டு அடுத்த வீடு போகிறோன்னா அதுக்கு அடுத்து பெரிய வீடு வாங்க போகிறோன்னு அர்த்தம், தைரியமாக போனதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆசை, எல்லாருமே காரில் போகிறாங்களே, நம்மளும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன டபரா கார்லையாவது போயிடுவோம், ஒரு 4வது 5வது யூஸ் பண்ண காராக கூட இருக்கட்டும், பட் காரில் போகணும்னு ஆசை. குதிச்சுட்டா யோசிச்சு பாருங்கள், பழைய வீடு அது, இப்போ குதிச்ச குதிக்கு 2 ஆயிருக்கும். அப்படி உடனே கார் வாங்கணுன்றார். இல்லை கார் வாங்கினான்னா அவன் போய் இறங்கும்போது அவனுக்கு ஒரு மரியாதை இருக்குமா, போவான் கண்டிப்பாக, அது அவனுக்கு சம்பாரித்து கொடுக்கும். அந்த மாதிரி தான் முதல் காரு. இப்போ அதுக்கப்புறம் வாங்கினது, அப்புறம் சொந்த வீடு வாங்கினது, அப்புறம் 2வது கார் வாங்கினது, இப்போ கார் வாங்கின வரைக்கும் எல்லாமே அவருடைய டிசிஷன் இல்லாமல் எங்கள் வீட்டில் எதுவுமே சேங்ஷன் ஆகாது. கையெழுத்து மட்டும் தான் நான் போடுறது, மற்றபடி எல்லா டிசிஷனும் அவருக்கு தான். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப குடும்பத்தில் நம்ம முக்கியமான ஒருவர் அன்பு மாமா போஸ் வெங்கட். அவருடைய முதல் படம், முதல் இயக்கத்தில் வரக்கூடிய படம், இது மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி கடவுளை ப்ரே பண்ணிக்குவோம். தேங்க்யூ மாமா, ஐ லவ் யூ ஆல், தேங்க்யூ, பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.
இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கிய ரூபி ஃபிலிம்ஸ் ஹசீர் சார் அவர்களுக்கும், என்னோட அண்ணன் சாய் சொன்ன மாதிரி அண்ணன் அப்படின்னாலே எப்படி ஒரு ப்ரொஃபைல் மைண்டில் இருக்குமோ அந்த ப்ரொஃபைலுக்கு சொந்தக்காரரான என் செல்லக்குட்டி அண்ணன் போஸ் வெங்கட் அண்ணன். ஏன்னா ஒரு 10 வருஷமாக இந்த கதையை என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், டே நான் இந்த படம் பண்ணுனா இந்த கேரக்டர் நீ தாண்டான்னு நான் சிரிச்சுட்டு சொல்லுவேன், அண்ணே நான் கல்யாணம் பண்ணிட்டேன், பிள்ளை எல்லாம் பெற்றுட்டேன், எங்கள் வீட்டுக்காரை வளர்க்கணும், என் பிள்ளையை வளர்க்கணும், அதனால் நான் வரல, என்னை விட்டுருங்க. நான் இல்லைடா 10 வருஷம் இல்லை 20 வருஷம் இந்த படம் கழித்து நான் பண்ணினாலும் இந்த கேரக்டர் நீ தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நடுவில் கொஞ்சம் டயட்டெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அண்ணா சொன்னார், நோ எனக்கு இப்படியே தான் வேணும், நீ அந்த மாதிரியான எந்த ஒரு விபரீத விஷயத்தையும் பண்ணிடாத அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக நான் அதை பண்ணவே இல்லை, இப்படியே தான் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு அண்ணன் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷூட்டிங் வாடானார். எனக்கு பதட்டமாயிருச்சு, என்னடா அது திடீர்னு அண்ணன் கூப்பிட்றாரு, ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாமல் வா, அப்போ தான் எனக்கு நல்லா இருக்கும்னாரு. போனோன்னே நம்ம இந்த செவத்தில் சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி கடன்னு எல்லாத்தையும் அடித்து விட்டு ஒரு பெரிய ஹெட்லைட் ஒன்று மாட்டினார் என் நெத்தியில். மொத்த ப்ரொஃபைலும் மாறிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே நான் தான் பெருசாக தெரிஞ்சிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு என்னோடய கேரக்டர் அண்ணன் அழகாக மோல்ட் பண்ணியிருந்தார். எப்படி ப்ராமிசிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு அவார்டு இருக்கோ அந்த மாதிரி ப்ராமிட்டிங் ஆர்டிஸ்ட்டுன்னா அது எனக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஏன்னா எங்கள் அண்ணனோட ப்ராமிட்டிங்கில் அவ்வளோ அழகாக அதில் நடிச்சிருக்கேன், அது தெரியவே இல்லை எனக்கு. அடுத்த படத்தில் நான் வேறு யாரு கூடவாது நடிப்பேன்னா கண்டிப்பாக நான் எங்கள் அண்ணனை கூப்பிட்டு போவேன். ஏன்னா எங்கள் அண்ணன் சொல்லும் போது அதை காதில் வாங்கி நான் கேமராவுக்கு முன்னாடி நடிப்பேன். அந்த மாதிரியான ஒரு ப்ராமிட்டிங் ஆர்டிஸ்ட் நான். இதே நன்றியோட அடுத்தடுத்த படங்களில் எங்கள் அண்ணன் படத்தில் மட்டும் நடிக்கணும், நிறைய அவர் டைரக்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த டெக்னீஷியன் க்ரூஸ் ஒரு ஃபேமிலி மாதிரி என்னை அழகாக டேக் கேர் பண்ணாங்க, ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் ரோபோ, ப்ளீஸ் ரெஸ்பெக்ட், ஓகே, ஐ எம் ஆர்டிஸ்ட். தேங்க்யூ. ஹலோ நான் இங்கே பாருங்க திட்டுறாரு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லோரும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹரிசாய் சொன்ன மாதிரி எங்கள் அண்ணனை ஜெயிக்க வைங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான படம். இந்த படம் இந்த காதலர் தினத்துக்கு ஆடியோ ரிலீஸ் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் ஒரு காதல் ஜோடி இந்த மேடையில் இருக்கிறோம் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.